அடுத்தது ரஜினிகாந்த் குறித்து ஒரு பேசுறான் பாருங்க. டே ரஜினிகாந்த் கட்ஸை பத்தி உனக்கு தெரியுமாடா? டே ஆதவ் முண்டோம், ஏன்னா தண்ட கரமாந்திரமே, உனக்கு ரஜினிகாந்த் கட்ஸை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்கு? உன் தலைவன் ஒருத்தர் சொல்றியே, ஒரு டுபாக், ஒரு உச்சா நடிகர், ஒருத்தர் உச்ச நடிகர் கிடையாது, உச்சா நடிகர். ஏன்னா டாய் அப்படின்னா பயந்துற கேரக்டர். அதனாலதான் ஐயே அக்கல்ல விட்டுக்கிட்டு அம்மா தாயே எனக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண எப்படியாவது வந்து வழி கொடுங்கன்னு 5 மணி நேரம் போய் கொடைக்கானல்ல போய் அங்க வந்து கொடநாடு எஸ்டேட் வாசல்ல காத்து கிடந்த உங்க உச்சா நடிகர் கிட்ட போய் நீ வந்து கேட்கணும், கட்ஸ்னா என்னது, எது வந்து கட்ஸ், ஒரு தலைவனுக்கு என்ன அழகு அப்படின்னு சொல்லி கேட்கணும். அங்க கேட்டு வந்து ரஜினிகாந்த் பத்தி பேசு. ரஜினின்னு பேர் சொல்றது கூட அந்த ஆதவ் பன்னாடைக்கு அருகதை கிடையாதுங்க. என்ன சொல்றான்னா, அவர் வந்து 2017 கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார். அரசியலுக்கு வரப்போற சிஸ்டம் வந்து கெட்டு போயிருக்கு, சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அரசியல் ஆரம்பிப்போம் அறிவிக்காது. அதுக்கப்புறம் 2020 இல்ல சூழல் சரியில்லை, சோ அந்த டைம் வைரஸ் நேரம், என்னுடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கில் என்னை பார்க்க வருவாங்க, இப்ப பொது வழியில மொத்தமா கூட்டம் கூடனா அவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ அது காலத்துக்கும் என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னால் என் ரசிகன் வந்து பலியாவதை நான் விரும்பல, என்னால் என் ரசிகன் பாதிக்கப்படுவதை நான் விரும்பல, அதனால நான் அரசியலுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல்ல இருந்து விலகிட்டார். அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொன்னவர் விலகிட்டார். ஒரு விஷயம் தெரியுமாங்க, ஒரு பிரபலமா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அரசியல் கட்சி யாரோனா ஆரம்பிக்கலாங்க, யாரோனா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா பிரபலமா இருக்கிறவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்ட பிறகு சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும். ஒரு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு. ஆனா அந்த கட்ஸை விட அதிகப்படியான ஒரு பெரிய மாஸ் கட்ஸ் எங்க தெரியுமா வரும்? இந்த பன்னாட பக்கா மாஸ்ன்னு சொல்லி தெரியுது பாருங்க, இதெல்லாம் பக்கா மாஸ் கிடையாது. ரஜினிகாந்துடைய கட்ஸ் பக்கா மாஸ் கட்ஸ் என்ன தெரியுமா? நான் வந்து என் தொண்டர்களை பாதிப்படைகிற அளவுக்கு நான் கட்சியை தொடங்கணும்னு அவசியம் இல்லை, நான் கட்சி வரல அரசியல் இல்லைன்னு வெளியில போனார் பாருங்க, அங்கதாங்க அவர் வந்து அவருடைய கட்ஸ் வந்து உச்சத்துக்கு போச்சு. அவருதான் உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ன்றது சும்மா உனக்கு கொடுக்கலங்க, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய அங்கீகாரத்துக்கு, அவருடைய மரியாதைக்கு, அவர் தொண்டர்கள் மீது, அந்த ரசிகர்கள் மீது வச்சிருக்கிற மிகப்பெரிய மரியாதைக்கு கொடுத்திருக்கிற விஷயம். அதனாலதான் காலத்துக்கு இந்தியா முழுமைக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. இந்த வயசுல 75 வயசுலயும் ஹீரோவா ஒருத்தர் நிக்கிறதும் அவர் மீது கோடிக்கணக்கான ரசிகர்கள் அன்பு வச்சிருக்கிறதும் ரஜினிகாந்த் தவிர வேற யாரையா ஒருத்தரை காட்டுங்க, ஒரே ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம்.